அந்த பரம மேல எப்பவுமே ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கட்டும். அவன் துணியை திருடலன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிருக்கான்ல, அவனை அப்படியெல்லாம் பண்றதுக்கு விடக்கூடாது. அவனை கட்டம் கட்டி மறுபடியும் எதுலயாவது சிக்க வைக்க பார்க்கணும். சரிங்க சார். சார் எதுக்கு சார் சும்மா பரமன்னு அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? சாரி சார், நான் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல வேலச்சாமி. எனக்கு அந்த பரம மூஞ்சி இல்ல பேரை கேட்டால வெறி ஏறுது. இந்த கலாம வேற நல்ல வகையா சிக்கினவன தேவையில்லாம வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுதான் இப்ப கடுப்பா இருக்கு. சார் இப்ப எதுக்கு சார் அவனை நினைச்சு வீணா டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன போலீஸ்காரன் கரங்கட்டி ஒருத்தனை தூக்கணும்னு நினைச்சா தூண்டில சிக்கின மீன் மாதிரி மாட்டினவன அவங்க தூக்கிட்டு போவாங்க. நான் சும்மா இருப்பானா? எனக்குள்ள இருக்கிற போலீஸ் புத்தி சும்மா விடாது. அவனை ஏதாவது செய்யணும்னு என் மூளைக்குள்ள நமன்னு இருக்கு. எனக்கு கலாமாக்க என்ன வாய்க்கா தகராறா? அவன் என் கிட்ட சிக்கிற வரைக்கும் அவனை நான் விட மாட்டேன். அவன் எத்தனை வக்கீலோட வந்தாலும் சரி, அவனை வெளியில எடுக்க முடியாத அளவுக்கு அவன் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளுறேன். அவன் இஷ்டத்துக்கு என் வீட்டுக்குள்ள வந்து நான் அடைச்சு வச்சிருந்த ஆளை தூக்கி இருக்கான். அவனை எப்படி விடுறது? அதுவும் இல்லாம இப்ப அவன் இளமதி விஷயத்துல தேவையில்லாம மூக்கு நுழைக்கிறான். அவளுக்காக இவன் மெனக்கிறான். அவளுக்கு ஒண்ணுனா இவன் அவன் பின்னாடியே ஓடுறான். அந்த இளமதி இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் கண்டுபிடிக்க போறான். அதையும் கண்டுபிடிக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது அவன் மேல இன்னும் வெறுப்பு தான் வருது. அவனை அப்படியே பார்க்கிற இடத்துல சுட்டு தள்ளான்னு வெறி ஏறுது. உங்களால முடிஞ்சா நீங்க எனக்கு சொன்ன அட்வைஸ பரமங்கிட்ட சொல்லுங்க. பரமா ரிஷி சார் ரொம்ப மோசம், அவர்கிட்ட வெச்சுக்காதன்னு சொல்லுங்க. இத கலாமா கிட்ட உடனே சொல்லணுமே. நீங்க சொன்ன மாதிரி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டேன் மேடம். வெள்ளச்சாமி, டியூட்டி நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? ஏன் அந்த ரிஷி ஸ்டேஷன்ல இல்லையா? அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இப்ப ஃபோன் பண்ணேன். சொல்லு. அம்மா, நம்ம பரம அந்த துணிக்கடை பொண்ணு இளமதி பின்னாடி சுத்துறதா ஒரு பேச்சு அடிபடுதுமா. யோ வெள்ளச்சாமி, யார பத்தி என்னையா பேசிட்டு இருக்க? என் புள்ள பரமனை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? அவன் சிங்கம்யா, யார் பின்னாடியும் சுத்த மாட்டான். இத பாரு, என்கிட்ட பெருசா உன் விசுவாசத்தை காட்டணும்னு உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொன்ன, அப்புறம் இந்த கலாவோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். அம்மா, நான் சொல்றது இங்க பாரு வெள்ளச்சாமி,